ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காட் லெவல் அசிஷன் மான்வாவோட எபிசோடு 28 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அது பயங்கரமான தண்டர் அட்டாக்ஸ் அங்கே பரப்பின்னு இருக்கும்ல. நம்ம ஷேடோ பறக்கும் போதே அங்கே சொல்கிறான், உன்னால் கிரவுண்டில் தான் தாக்க முடியும், ஆனால் என்னால் வானத்துலேருந்தே உன்னை தாக்க முடியும். இப்போ உன்னோட கதையும் முடிய போகுது. நம்ம ஷேடோ வர வழியில எல்லா ஸ்கில்லையும் அங்க ஆக்டிவேட் பண்ணிடுறான். அங்க ஹீரோவோட ஷீல்டு, ஸ்லாஷ் அட்டாக், வெனம் டாட், இந்த மாதிரி எல்லா அட்டாக்கும் அந்த பியூரிஃபையர், அந்த கார்டியன் அது மேல விழ ஆரம்பிக்குது. அங்கே அதோட கதையும் முடியுது. நீங்க வெற்றிகரமா சோல் பியூரிஃபையர் பிளாட்டினம் கிரேட்ல இருக்க ஒரு கார்டியனை கொன்னுட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன், நீங்க லெவல் 10ல இருந்து இப்போ லெவலுக்கு போயிட்டீங்க. அந்த மாஸ்டரை கொன்னனால உங்களுக்கு 4 ஆட்ரிபியூட்ஸ் கிடைக்குது. இது போக 10 ஆட்ரிபியூட்கான பாயிண்ட்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். கங்க்ராச்சுலேஷன், நீங்க வெற்றிகரமா 20 எவல்யூஷன் பாயிண்ட்டையும் அடைஞ்சிருக்கீங்க. அது போக 1520 டேஸ்க்கான லைஃப் எனர்ஜியும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பரவாயில்லையே, உண்மையிலேயே இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஆனா ரிவார்டு இங்க ஒண்டி நம்ம ஹீரோக்கு ஸ்டாப் ஆகல. அங்க இன்னொரு நோட்டிபிகேஷனும் வருது. நீங்க தான் இந்த உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிளாட்டினம் கிரேட்ல இருக்க கார்டியனை கொண்டிருக்கீங்க. அதுக்காக 10 ரெப்புடேஷன் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்குது. அகைன் கங்க்ராச்சுலேஷன், நீங்க தான் இந்த லேண்ட் ஆஃப் சோல் பியூரிஃபிகேஷன், இந்த இடத்துக்கு நீங்க தான் இப்போ மாஸ்டர் மாதிரி. இப்போ இது உங்களுக்கான இடம். வெற்றிகரமா இந்த ஹைட் அவுட் எனக்கு சொந்தமாயிடுச்சு. இது வெறுமா ஹைட் அவுட் அப்படின்னு தப்பா ஒண்டி எடை போடாதீங்க. ஏன்னா இது ஒன்றும் ஹைட் அவுட் இல்ல. இந்த ஹைட் அவுட்டை வெளி உலகத்துக்கும் நம்மளால கொண்டு வர முடியும். இதுல இருக்க அந்த ஸ்பேஸ் எல்லாமே வெளி உலகத்திலயும் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா எப்போ எல்லாருக்குமே இந்த கேம் ரியாலிட்டிக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு தெரிய வந்துச்சோ, இந்த உலகம் முழுக்க எங்க பார்த்தாலும் ஒரே வாரம் இருந்துச்சு. அதனால பூமியில இருக்க ஒரு இடமும் அப்படியே தரமட்டமா அழிய ஆரம்பிச்சது. மிலிட்டரியும் முடிஞ்ச அளவுக்கு போராடிச்சு. ஆனா இந்த நியூக்ளியர் பாம்பு, இந்த வெப்பனு, டேங்கு, பிளைட்டு இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு ஒண்டிதான் ஒர்க்கே ஆச்சு. அதுக்கு மேல எதுவுமே அங்க பயன்படல. அதுக்கப்புறம் அந்த உலகத்துல ஓடுறதுக்கும் ஒளிறதுக்கும் எந்த விதமான இடமும் இருந்திருக்காது. அந்த மாதிரி டைம்ல இந்த ஹைட் அவுட்ஸை அவங்களால ப்ரொடெக்ஷனா பயன்படுத்திக்க முடியும். எல்லா மக்களுக்கும் போன வாழ்க்கையில இந்த ஹைட் அவுட்ஸ் இருக்குல்ல, இது ஒரு சொர்க்கம் மாதிரி. இருக்கிறதுலயே ரொம்ப சேஃபஸ்டான இடமும் இதுதான். ஏன் இத்தனைக்கும் என்னோட பழைய கில்டு அவங்க கூட நானும் இங்க இருந்தேன். அவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஹைட் அவுட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. இந்த ஹைட் அவுட்ல எனக்குன்னு ஏகப்பட்ட மெமரிஸும் இருக்கு. அதெல்லாம் எனக்கு கண்ணு முன்னாடி இப்போ வந்துட்டு போகுது. போன வாழ்க்கையில நான் பார்க்காத கஷ்டமே இல்லை, எல்லாத்தையும் நான் என்னோட கண்ணால பார்த்தேன். அதனாலேயே எனக்கு உதவிக்கு யாராச்சும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த வாழ்க்கையில அப்படி இல்லை. நான் தனியாவே ஸ்ட்ராங் ஆக போறேன். எந்த அளவுக்குன்னா எனக்கு யாருமே தேவையில்லை. நான் ஸ்ட்ராங் ஆகினே இருப்பேன். அந்த டாப்பை அடையிற வரைக்கும் நான் நிறுத்த மாட்டேன். இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு மாஸ்டரை கட்டுறாங்க. அது கிட்ட ஒரு பங்கமான வெப்பன் இருக்கு. அதை வச்சு ஷாயுவை அப்படியே தாக்க வருமா. அந்த பொண்ணு கத்துறா, ஐயோ யாராச்சும் காப்பாத்துங்க. ஆனா அவ கொடுக்குற அந்த கியூட்டான ரியாக்ஷன் அங்க ஒர்க் ஆகல. ஏன்னா அது ஒரு மாஸ்டர். அங்க ஒரு டேங்கோ சைடா இருப்பான். அவனோட லெவலும் லெவல் 8. உனவங்க கத்தி சொல்றான், சீக்கிரமா டாச் பண்ணி தொலையமா. ஆனா அடுத்த செகண்டே அங்க ஷாயுவோட உடம்பு அப்படியே அங்க 2 துண்டாவுது. அவளோட கண்ணை பார்க்கும் போதே நம்மளால சொல்ல முடியும் அவ எந்த அளவுக்கு ஆச்சரியத்துல இருக்கான்னு. எல்லாருமே எந்தக்கப்புறம் அந்த வில்லேஜுக்கு வருவாங்களே, அந்த இடத்துக்கு நம்ம ஷாயு வரா. அங்க ஒரு நோட்டிபிகேஷன் வருது, நீங்க 14 வருஷத்துக்கான நான் ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜி, அது போக 2 நாளுக்கான ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜி அதையும் நீங்க எழுந்துட்டீங்க. என்னது, நான் திரும்பவும் எழுந்துட்டேனா? அங்க டேங்கும் கிளி நாங்க கிளிக்கிறான் போட்டு. ஆமா, அவ்வளவு பெரிய ஆக்ஸ் உன் கண்ணுக்கு தெரியவே இல்லையா? அது சும்மா அப்படி சொல்லிட்டது. அவ்வளவு பெரிய ஆக்ஸ் வர்றது கூட உன் கண்ணுக்கு தெரியல. இதுக்காக நீ டாச்சே பண்ணல. நான் இறந்து போயிட்டேனா அப்படின்னு தான் அவ ஒல்லன்னு இருக்கா. நல்லா ஆளு இன்னமும் அங்க கிளிக்கிறான். ஆமா, என்ன நீ பண்ண இருக்க? இன்னமும் என்ன புலமின்னு இருக்க? ஆமா, உனக்கு என்ன வேணும்? எதுக்காக என்னைய நீ கத்தின்னு இருக்க? நீயே சொல்லு, என் மேல என்ன தப்பு இருக்கு? நீயே ஒரு டேங்க், உன்னால என்ன ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அப்படி இருக்கும் போதும் நீ ஒண்ணுமே பண்ணல. ஆனா நீ என்ன கத்தின்னு இருக்க? டாச்சு கூட பண்ண தெரியாதானே? டேங்கும் பயங்கரமா கத்துறான். ஆமா, உனக்கு என்ன தெரியாதா என்ன? இந்த அட்டாக்கு எல்லா பக்கமும் வரும். அந்த டைம்ல நான் என்ன பாப்பனா, உன்னை பாப்பனா? நீ தான் டாச் பண்ணும். அதே மாதிரி ஏமா, இதுக்கு மேலேயும் உன்னோட கேங்ல எல்லாம் என்னால இருக்க முடியாது. நான் வந்து போறேன். இதுக்கப்புறம் அங்க இன்னொரு மெசேஜ் வந்து, லெவல் 8 பிளேயரா இருக்கிற ஸ்டாம், அந்த டேங்க் பிளேயர் போயிட்டாரு உங்களை விட்டு. அத்த செகண்டே அங்க ஃப்ரெண்டோட மெசேஜும் வந்து, ஷாயு இந்த டேங்க் அவன் வந்து அம்போன்னு என்னை விட்டு ஓடி போயிட்டான். அது வரை என்ன தொத்த வந்து என்ன காப்பாத்து. ஆனா அத்த செகண்டே அவளோட மண்டையில ஒரு மிகப்பெரிய அட்டாக் விழுது. அங்கே அவளோட கதையும் முடியுது. அங்க எப்படி நம்ம ஷாயு இங்க வந்தாலும் அதே மாதிரி அந்த பொண்ணு அங்க வரான். ஷாயு, நம்ம இப்போ என்ன பண்றது? ஏன்னா சின்ன மாஸ்டரை கூட நம்மளால டேக் டவுன் பண்ண முடியல. அதுக்கும் மேல நம்மளோட லைஃப் எனர்ஜியை பாரு, கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆயினே இருக்கு. அதே மாதிரி போச்சுன்னா நம்ம வந்து எந்த போயிடுவோமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
நீ கவலையே படாத. ஆனா அதுக்குள்ள ஒரு நோட்டிபிகேஷன் அங்க வந்து உங்க ஷேடோவோட பேர் போட்டுருக்கு. ஷாங்கை சிட்டில இருக்க ஷேடோ அவன் தான் இந்த உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் பர்சன் இந்த பிளாட்டினம் கிரேட்ல இருக்க ஒரு மாஸ்டரை கொல்றதுக்கு. அவருக்கு இப்போ 10 ரெப்புடேஷன் பாயிண்ட் அவங்க கிடைக்குது. கேட்கிற ஒருத்தங்களும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா பிளாட்டினம் பாஸை தனியால நம்ம ஷேடோ கொண்டு இருக்கான். அவரால் எப்படி இந்த மாதிரி விஷயத்த தனியா பண்ண முடியுது, அதுவும் சோலோவா தனியா வந்து கொள்றாரு. என்னால சுத்தமா எதையுமே நம்ப முடியல. அங்க பின்னாடி இன்னொருத்தனும் சொல்றான், யாருக்காச்சும் ஷேடோவோட உண்மையான ஐடென்டிட்டியை பத்தி தெரியுமா? ஆனா யாருக்குமே அதை பத்தி தெரியல. ஒரு சைடு ஷாயும் அதை பார்த்து யோசிக்கிறான், என்னது பிளாட்டினம் கிரேட்ல இருக்க ஒரு மாஸ்டர் அவன் கொண்டுட்டானா? நான் இது வரைக்கும் ஒரு கோல்டு லெவல்ல இருக்க மாஸ்டரே பார்த்ததில்ல. அவன் என்ன அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா? என்ன சைடு ஷாயு அவளோட மனசுலயே யோசிக்கிறான், அங்க எந்த அளவுக்கு வீக்கா இருக்கும்னா வெறுமா ஒரு சில்வர் லெவல் பாஸ் எங்களால கொல்ல முடியல. அப்படி இருக்கும் போது இவனுக்கு எங்க இருந்து எவ்வளவு ஸ்ட்ரென்த் கிடைக்குது? எப்படி இவன் பிளாட்டினம் லெவல்ல இருக்க பாஸை கொன்னா? இங்க இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் எதுக்குதான் வீக்கா இருக்காங்களோ? அப்படியே சீன் இந்த பக்கம் வந்து நம்ம ஷேடோவை காட்டுறாங்க. ஷேடோவங்க கொண்டக்கு அப்புறம் ஷேடோவோட லெவல் அது 11க்கு போயிடுச்சு. அங்க ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் கிடைச்சிருக்கும்ல. இது எல்லாத்தையுமே நான் என்னோட எஜிலிட்டியில போடலான்னு இருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ என்னோட எஜிலிட்டியை நான் ஏத்துறணும், என்னோட வேகம் பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். அது கூட நான் மறைவா இருந்தா என்ன யாராலையுமே தொட முடியாது. இத்தனைக்கும் ஹையர் லெவல் பாஸ் என்னால டேக் டவுன் பண்ண முடியும். அதுக்காக ஆளு இன்னமும் அங்க எஜிலிட்டியை அப்டேட் பண்ணி விட்டுறான். ஒரு சைடு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா பிளாட்டினம் கிரேட்ல இருக்க அந்த பாஸை கொன்னதுக்கு 20 எவல்யூஷன் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இப்போ என்கிட்ட போதுமான அளவுக்கு எவல்யூஷன் பாயிண்ட் இருக்கு. இதை வச்சு என்னோட கிரீடி ஹேண்டை அப்டேட் பண்ற வேண்டியதான். உங்க கிரீடி ஹேண்டை அப்டேட் பண்ணி விட அது எபிக் டியர்ல இருந்து லெஜெண்டரி டியர் இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி வெறுமா போனஸ் லூட் 300% தான் கிடைக்கும். ஆனா இப்போ 500%க்கும் மேல கிடைக்கும். இது போக எந்த ஐட்டமா இருந்தாலும் அதுக்கான அப்டேட் பர்சன்ட் அது 100ல இருந்துச்சு. இப்போ நம்ம ஹீரோ எந்த ஐட்டமை கிரீடி ஹேண்டை வச்சு தொடுறானோ இந்த ஐட்டம் இன்னமும் தான் பயங்கரமா மாறும். இது ஹையர் லெவலுக்கு கிடைக்கும். அது போக கிரீடி ஹேண்டுக்கு இன்னொரு பாசிவான ஸ்கில்லும் வச்சிருக்கு. இது என்னது கிரீடி ஸ்பேஸா? பரவாயில்லையே, இது உண்மையிலேயே அற்புதமா இருக்கு. இது போதுமே. நானும் யோசிச்சேன் ஸ்டோரேஜுக்கு என்ன பண்ணலான்னு. கரெக்டான டைம்ல இது வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. 100க்கும் மேல நிறையவே ஸ்டோரேஜ் ஸ்லாட்ஸ் இருக்கு. எவ்வளவு பொருள் எடுத்தாலும் ஸ்டோரேஜ் அவ்வளோக்கும் ஃபுல்லே ஆகுது. நம்ம ஷேடோ அவனோட லெஜெண்டரியான கிரீடி ஹேண்ட் அங்க பயன்படுத்துறான். அதனால ஆளுக்கு 5 போனஸ் ஐட்டமும் கிடைக்குது. 100 எவல்யூஷன் பாயிண்டும் கிடைக்குது. அட பரவாயில்லப்பா, இது உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஏன்னா 2 அசேஷன் ஐட்டம், 2 அசேஷனுக்கான ஸ்கில் புக்கு, மீதி இருக்க விஷயம்லாம் எனக்கு தேவையில்லை. இருந்தாலும் என்னோட ஸ்டோரேஜ் ஸ்லாட்ல வச்சுக்க வேண்டியதான். நான் வாங்மிங்கோட டீம் எப்படியும் இங்க வரும், அவங்க தலையில கட்டிடலாம். ஆல்ரெடி கொல்லும் போது ஏகப்பட்ட ஐட்டம்ஸும் டிராப் ஆயிருக்கும்ல. அதுக்காக அங்க டிஓடி ஃபாலோவர் அவன் எழுப்புறான். ஓ டிஓடி ஃபாலோவர், நீ வந்து என்ன பண்ணு, இருக்கிற ஒரு ஐட்டமையும் கொண்டு வா, எல்லாத்தையுமே எனக்கு கொண்டு வந்து சேர்த்துரு. ஒரு பக்கம் அந்த ஃபாலோவர் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸையும் கொண்டு வர போயிட்டு நான் நம்ம ஹீரோ கிட்ட இப்ப அந்த ஸ்பேஸ் இருக்கு, அதுக்குள்ள எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ போட்டு வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம ஷேடோ கிட்ட ஒரு 115 எவல்யூஷன் பாயிண்ட் இருக்கும். கிரீடி ஹேண்டை அப்டேட் பண்ணிட்டான். இன்னமும் நிறையவே ஸ்கில் இருக்கும். அதையும் வாழ அப்டேட் செய்யறான். அவனோட ஸ்டெல்த் அதை அப்டேட் பண்ணி விடுறான். இப்போ நம்ம ஹீரோவால நார்மலாவே ஒரு நிமிஷத்துக்கு மறைய முடியும். இதுக்கு முன்னாடியே வெறும் 36 செகண்டுக்கு தான் மறையவே முடியும். அவன் ஸ்டெல்த்ல இருக்கும் போது தாக்குற டேமேஜ் இதுக்கு முன்னாடி 300 விழும். ஆனா இப்போ 500க்கும் மேல விழும். கூல்டவுனுக்கான டைமிங்கும் 22ல இருந்து 15 ஆயிடுச்சு. ஆனா ஆல்ரெடி ஷேடோ கிட்ட கூல்டவுன் ரிடக்ஷன் இருக்கும். அதனால நம்ம ஷேடோக்கு வெறும் 8.5 செகண்ட்ஸ் தான் கூல்டவுன்லாம். அங்க இன்னும் ஒரு 34 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதை தூக்கி பேக் ஸ்டெப் இந்த ஸ்கில்ல எபிக் டியருக்கு கொண்டு வந்துடுறான். இது மூலமா 50ல இருந்து 75% டேமேஜ் அங்க இன்க்ரீஸ் ஆகுது. அங்க ஹீரோ கிட்ட அப்சல்யூட் டார்க்னஸ் அப்படின்னு ஒரு பிளேடுக்கான ஸ்கில் இருக்கும். இப்போ நம்ம ஹீரோ அந்த பிளேட் எடுக்கிறானோ அங்க ஒரு டார்க்னஸ் பரவும், யாராலையுமே எதுவுமே பார்க்க முடியாது. அந்த ஸ்கில்ல அப்டேட் பண்ணி விட்டுறான். அது இப்போ டைரக்டா எபிக் டியருக்கு போயிடுது. இதனால டார்க்னஸ் ஸ்கில்லோட ரேஞ்ச் அது 50 மீட்டருக்கும் மேல அதிகமாயிது. அந்த ஸ்கில்லோட கூல்டவுன் செகண்டும் வெறும் 34 செகண்ட் தான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நல்லா யோசிக்கும் போது ஒரே ஒரு ஸ்கில் இது வரைக்கும் அப்டேட்டே பண்ணாம ஒரு ஸ்கில் இருக்கும். அது ஆளுக்கு ஞாபகம் வருது. அட இந்த ஸ்கில்ல நான் மறந்து போயிட்டேன், இதை அப்டேட் பண்ற வேண்டியதான். 33 எவல்யூஷன் பாயிண்ட கொடுத்து கோஸ் ஆஃப் ப்ளூமிங் ஃப்ளவர் ஒரு 3 வாட்டி அப்டேட் பண்றான். இப்போ அது லெஜெண்டரி டியருக்கு போயிடுச்சு. இப்போ உங்களால 60 செகண்ட்ல பிளேயரை மொத்தமா கொல்ல முடியும். ஒன்ஸ் இந்த ப்ளூமிங் கர்ஸால அவங்க இறந்து போயிட்டா அவ்வளவுதான், உங்களோட பாடி அது ஒட்டு மொத்தமா அழிஞ்சு போயிடும். இதுக்கு ஒரு நியூவான ஸ்கில்லும் வச்சிருக்கு. இப்போ உங்களால ஆளுங்களை கொல்லும் போது கீழே கிடக்கிற அந்த நான் ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜி அது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ண முடியும். என்னது நான் ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜியை நல்லா அப்சர்வ் பண்ண முடியுமா இப்படின்னு நம்ம ஆளு ரொம்ப ஆச்சரியமா வரான். அப்புறம் தான் நான் ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜி பத்தி நம்மளுக்கு தெரிய வருது. இந்த நான் ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜி, ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜின்னு 2 இருக்கு. மான்வால இதை பத்தி தெளிவா எதுவும் சொல்லல. இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இந்த ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜி இருக்குல்ல, அது வந்து நம்மளோட ஒரு போர்ஷன் ஆஃப் லைஃப் மாதிரி தான். இதை நம்மளால ட்ரேட் பண்ணிக்க முடியும். அதாவது இப்போ எப்படி அசை ட்ரேட் பண்ணி நிறைய விஷயத்த வாங்குறாங்க, அவங்க கிட்ட இருக்கிற ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜி, அதாவது அவங்களோட வாழ்க்கையில ஒரு பங்கு ட்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த லைஃப் எனர்ஜி ஒன்ஸ்
ஜீரோக்கு போயிட்டு அவங்களோட கதையும் முடிஞ்சிடும். இப்போ நம்ம நான் ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜியை பத்தி பார்க்கலாம். நான் ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜி இதுவும் நம்ம கிட்ட இருக்கும். இதை பத்தி சிம்பிளா சொன்னா, இப்போ நீங்க பிறக்கிறீங்க, ஆவரேஜா உங்களால ஒரு 75 வருஷம் வாழ முடியும்னா அதுதான் நான் ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜி. அதை மனுஷங்களால எடுக்க முடியாது, வெறும் மாஸ்டர்ஸால ஒண்டி தான் கன்சியூமே பண்ண முடியும். ஏன் இப்போ கூட இந்த எபிசோட்ல ஷாயு இறந்து போயிருப்பா. அவளோட 14 வருஷத்துக்கான நான் ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜி அவ இழந்திருப்பா. அதுக்கப்புறம் தான் 2 நாளுக்கான லைஃப் எனர்ஜியை அவ இழந்திருப்பா. அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது லைஃப் எனர்ஜி நம்ம கிட்ட இருக்கிற வருஷத்தை குறிப்பிடும். அதாவது நீங்க 55 வருஷம் வாழ்றீங்கன்னா அதுதான் நான் ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜியே. அதையே நம்ம ஹீரோவால இப்ப பறிக்க முடியும், அதுவும் இந்த ப்ளூமிங் கர்ஸை வச்சு. யோசிச்சு பாருங்க, இப்ப அந்த ஸ்கில்லும் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. சரி, இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யோசிச்சு பார்க்கல, என்னால மத்தவங்களோட நான் ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜி அதை வந்து உரிய முடியுமா? போக போக இந்த உலகத்துல இருக்க ஒரு ஏரியாவும் ஹை லெவல் ஏரியாவா மாற ஆரம்பிச்சது. அந்த இடத்துல மிகப்பெரிய பாசஸும் வர ஆரம்பிச்சது. அதுங்களால நான் ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜி அப்படி உரிய முடியும். ஆனா இப்போ வந்து எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு நான் ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜி இதுக்கு மேலேயும் ஒரு பஞ்சமா இருக்காது. என்கிட்ட அந்த மாதிரி ஒரு தரமான ஸ்கில் இருக்கு. இது மூலமா நான் ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜி அது காலி ஆகாது. இது ஒரு காட்டியல்ல இருக்க ஒரு ஸ்கில். இது கிடைக்கும் நான் சுத்தமா எதிர்பார்க்கல. இப்படி ஆளு சந்தோஷப்படும் போது அதே பொண்ணு அங்க மெசேஜ் பண்றா, கங்க்ராச்சுலேஷன் பாஸ், நான் இப்பதான் கேள்விப்பட்டேன் பிளாட்டினம் லெவல்ல இருக்க ஒரு பாஸை நீங்க கொன்னுட்டீங்களாமே. ஆனா நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கு ஹாய் ஹலோ அதெல்லாம் எதுவுமே சொல்லல. ஆளு கேக்குறான், ஆமா என்ன விஷயம்? அதுவா, அந்த டாங் ஃபேங் அவனோட லொகேஷன் அது வந்து எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்போ ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அவன் போயிருக்கான், அங்கதான் அவன் இருக்கான். அதே மாதிரி டன் கணக்குல நிறையவே லைஃப் எனர்ஜியும் அவன் கிட்ட இருக்கான். அந்த லைஃப் எனர்ஜி எல்லாத்தையுமே காம்பேக்டுக்கு போட்டு அவனோட பவரை ஏத்தலாம் அப்படின்னு அவன் பிளான் பண்றானா. சரி அவ்வளவுதானே, நான் வந்து விஷயத்த பாத்துக்கிறேன், அவன் மேல ஒரு கண்ணை ஒண்டிவை. நீங்க அவனை கொன்றுவீங்கல்ல, ஏன்னா நீங்க ஒண்டி அப்படி பண்ணலன்னா அவ்வளவுதான். என்னோட நிலைமைய பத்தி யோசிங்க. அவன் என்னை கொல்றதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கு. எனக்கு கொன்னாலும் கொன்றுவான். நீ வந்து அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, நான் அப்புறமா உன்னை கான்டாக்ட் பண்றேன். ஒரு பக்கம் அந்த டிஓடி ஃபாலோவர் அது பார்த்தா இருக்கிற எல்லா லூட்டியும் அங்க கொண்டு வந்திருக்கு. அங்க கொச்சன்னு ஐட்டம்ஸா இருக்கு. நீ உண்மையிலேயே நல்ல வேலையை பண்ணிருக்க மை டிஓடி ஃபாலோவர். சரி பார்க்கலாம் என்னோட புது ஸ்கில் எந்த அளவுக்கு தாங்குதுன்னு. அந்த இடத்துல அவனோட கிரீடி ஸ்பேஸ் அவன் ஆக்டிவேட் பண்றான். எல்லாமே ஒரு சில செகண்ட்ஸ்லயே அங்க உள்ள போயிட்டேன். நான் யோசிக்கலப்பா, கிரீடி ஸ்பேஸ் உண்மையிலேயே அற்புதமா இருக்கு. நான் எவ்வளவு ஐட்டம்ஸை நான் கலெக்ட் பண்ணியும் இன்னமும் நிறையவே ஸ்லாட் காலியா தான் இருக்கு. சரி ஏதோ ஒன்று, எவ்வளோ ஐட்டம் இருக்கு, எல்லாமே தேவையில்லாம தான் இருக்கு. லைஃப் எனர்ஜியை நம்ம வாங்க வேண்டியதான். இதுக்கு தான் வாங்கோட டீமும் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஷேடோ வருவானா, அங்க அண்ணு ரொம்ப எக்ஸைட் ஆகுறா. பாஸ் வந்துட்டீங்களா, உங்களுக்காக தான் நான் காத்து நின்றேன் அப்படின்னு அவ கட்டி பிடிக்கலான்னு போறான். ஆனா நம்ம ஆளுக்கு தெரியும் இவ வேற ஏதோ ஒரு விஷயமா தான் வரான்னு. ஷேடோ அப்படியே நிறுத்துறான். நில்லுமா, நான் போன வாட்டி சொன்ன மாதிரியே தான் பிரைஸ் எல்லாத்தையுமே நான் தான் செட் செய்வேன். அதனால உங்களுக்கு பிடிக்கலையா நீங்க வாங்க வேணாம். என்கிட்ட 30 பிரான்ஸ் டிஎல்ல இருக்க ஐட்டம் இருக்கு. அது எல்லாத்தையுமே டிஸ்கவுண்டா 950 லைஃப் எனர்ஜில நான் உங்களுக்கு தரேன். ஓகே தான், எங்களுக்கு அது போதும். ஆனா இன்னமும் அண்ணு பார்க்கவே இல்ல. அவளோட முகத்துல நம்ம ஹீரோவோட கையச்சு அப்படி இருக்கு. அண்ணுவும் சொல்றான், நாங்க இது வரைக்கும் நீங்க மாஸ்டர்ஸை கொன்னீங்களே அது எல்லாத்தையுமே நாங்க கலெக்ட் பண்ணுவோம். அது எல்லாமே கிட்டத்தட்ட 1000க்கும் மேல நிறையவே லைஃப் எனர்ஜி வரும். ஆனா நான் ரவுண்டா 2000 லைஃப் எனர்ஜியை தரேன். டீல் ஓகே. அதே மாதிரி என்கிட்டயும் சில பல ஐட்டம்ஸ் இருக்கு. சில்வர், கோல்டு, பிளாட்டினம் டிஎல்ல கியர் ஒன்று இருக்கு. டோட்டலா ஒரு 18,000 ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜி நீ தர மாதிரி இருக்கும். பிளாட்டினம் டியரா, அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா? கோல்டுக்கான எக்யூப்மெண்ட்டும் எனக்காக இருக்கா? அப்ப நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். எனக்கு இப்பதான் புரியுது உங்களை எதுக்கு எக்ஸ்பர்ட்னு எல்லாருமே சொல்றாங்கன்னு. அந்த பாஸை கொன்னதுல பிளாட்டினம் கியரையும் நீங்க விக்கிறீங்க. எனக்கு அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. நீங்க அதை தாராளமா வச்சுக்கலாம். அட நீங்க உண்மையிலேயே கிரேட். ஏன்னா நீங்க இதை விக்கிறனால நம்மளோட சாங்கை சிட்டி இது வந்து வேற லெவலுக்கு போக போகுது. இன்னொரு பக்கம் நம்ம குட்டி பிளாக்கு உங்க டவுட் வரும், ஆமா நீங்க என்ன டோரிமானா என்ன? ஏன்னா உங்ககிட்ட அவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தாலும் ரொம்ப அதிகமா போகுது. டோரிமான் பாக்கெட் மாதிரி உங்ககிட்டயும் ஏதாச்சும் இன்வென்டரி பாக்கெட் இருக்கா என்ன? அப்படி எல்லாம் ஒன்றும் இல்ல, என்னோட இன்வென்டரியே அங்க ஃபுல்லான மாதிரி இருக்கு. சரி உங்களுக்கு போகும்போது கடைசியா ஒரு டிப்பையும் நான் தண்டு போறேன். சிட்டியோட நடுவுல ஒரு ஸ்டாச்சு உங்க கண்ணுக்கு தெரியும். அதுக்கு கொஞ்சம் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாச் வந்து தெரியும். அதை நோக்கி போகும்போது அங்க டெலிபோர்டேஷனுக்கான சர்க்கிள் தெரியும். அது மூலமா ஸ்டார்டர் வில்லேஜை உங்களால அடைய முடியும். ஆனா ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அங்க போனா ஸ்டார்டிங்ல ஒரு 500 லைஃப் எனர்ஜியை நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது திரும்பவும் இங்க வர்றது அது வந்து ஃப்ரீ தான். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, நான் வந்து போறேன் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளு போறான். எனக்கு தெரியும் இவரு வந்து ஒரு ரீஇன்கார்னேட்டர் தான். இவரு ரீஇன்கார்னேட் ஆகி திரும்ப வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் எப்படி இவருக்கு இந்த மாதிரி ஹிடனான ஸ்பாட், ஹிடனான இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியும். அட அண்ணு நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, உனக்கு ஏதோ ஆயிடுச்சான்னு. இன்னொரு பக்கம் நம்ம அண்ணு ரொம்ப வித்தியாசமான போஸ்ல சொல்றான், எதுக்கு நம்ம ஷேடோவை கொஞ்சம் மயக்க கூடாது, மயக்கிட்டா நல்லா இருக்கும் இல்லையா?
என்னது மயக்க போறியா இப்படின்னு நம்ம குட்டி பிளாக்கும் வாங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜி, நான் ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜி அது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நார்மலாகவே 2 லைஃப் எனர்ஜி இருக்கும். சாகும் போது ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜி அது வந்து கம்மியாக தான் போகும். ஆனால் நான் ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜி அப்படி இல்லை, ரொம்ப அதிகமாக ட்ராப் ஆகும். அதனால தான் கேமோட ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் லைஃப் எனர்ஜி காலியாகி இறந்து போயிருப்பாங்க. ஒரு வாட்டியும் அடி வாங்கியே செத்துருப்பாங்க. அதில் நான் ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜி அதுதான் நிறையவே ட்ராப் ஆயிருக்கும். மாஸ்டரும் அதுதான் கன்சியூம் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா போக போக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பார்க்கலாம். இதுக்கப்புறம் நான் ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜி அதை கன்சியூம் பண்ணி ஆளு என்ன பண்ண போறானோ எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு தயாரா இருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.